6 லிட்டர் 6 லிட்டர். கைஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈஸா வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பாம்போட சிலை இருக்குது. இங்கே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்படி பைக் ரைடு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு ஒரு இடத்துல. ஆனால் ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வச்சுருக்காங்க? டிடிஎஃப் என்னது ஹவுஸ் ப்ரோ, ஹவுஸ் வீட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் ஈசானில் இருக்கோம், கோயம்புத்தூர். அவர் இல்லை ப்ரோ, அவர் நம்ம ராஜஸ்தானா ஏதோ ஒரு ஏரியாவில் சொன்னாப்புல. வணக்கம், நான் தாங்க பாபு. கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் போயிட்டு வந்த வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போனோமா இல்லையான்னு சொல்லி அதை பார்க்க போகிறீங்க. கோவை குற்றாலம் போயிருப்போங்க பார்ட் 2ல். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ விளாக்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ஒரு சின்ன பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஆகிடுச்சுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளாக் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இருமல் தும்மல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:50 ஆச்சுங்க. நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா செம்பட்டி வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம். கண்ணாடிலாம் மிஸ் பண்ணியாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக தாங்க கிளம்பிட்டோம் நம்ம. என்ன கைஸ் இவ்வளோ கார் நிற்கிறீங்க? நம்ம ப்ரோக்கு வேறு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்களாம். ஃபோன் போட்டு பேசணுங்க. ரேட்டே இந்த மாதிரி சொல்லி நாங்கள் நைட்டே கிளம்புறோம் ப்ரோ, நீங்கள் வந்துருங்க காலையிலன்னு. அது சின்ன விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இன்னைக்கு இந்த ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருக்க போகுது. நம்ம கோபுரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சார்ஜ் பண்ணி நைட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ரொம்பவே டயர்டாகிடுச்சு. 2 மணிக்கு நம்ம தூங்கினதே இருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம 5-6 மணிக்கு எழுந்திரிச்சோங்க. சரியான தூக்கங்க. ப்ரோட்டோன் வந்து 7 மணிக்கெலாம் அங்கே இருப்பேன்னு வேறு சொல்லியிருந்தேன். மணி இங்கேயே 7 மணி ஆச்சு. நமக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. நம்ம லேட்டாக தான் தூங்கினால, இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வந்துருக்கோம். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் போட பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். காலையில் எங்கள் அம்மா தான் கைஸ் விசிட் விட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம். இல்லைன்னா நம்ம எந்திரிக்கிறதே பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிருக்கும். நல்ல வேலை காலைல எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணியை போல் விசிட் விட்டாங்க. டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். இல்லைன்னு நம்ம என்ன தூங்கியிருப்போம். அப்புறம் ஈஸா ரைடும் போயிருக்க முடியாது, டிடிஎஃப்டியும் பார்க்க முடியாது. நம்ம போயிருந்துருக்கோங்க. அவ்வளோ தூரம் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் சொதப்பி இருப்போம். ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்க் வந்துட்டோம். நமக்கு எந்த இடத்துல பெட்ரோல் பல்க் இருக்கோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டு போயிடுவோங்க. அதான் பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன்னா அடுத்த பெட்ரோல் பல்கில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு போயிடுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பல்கே வராமல் போயிடும். அப்புறம் கடைசியில் இடையில மாட்டிகிட்டு நிற்போம் அந்த ரீசன்னால். இப்போ தான் அங்கே சளி பிடிச்சது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லையாண்ணே என்னன்னு சின்ன வரலங்க, பெட்ரோல் இல்லையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பல்கில் வந்து போய் போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே இங்கே தான் போகிறோம். இந்த இடத்துல வந்தோம்னா நம்பர் 1 பல்க்குங்க நமக்கு பிடிச்சதுல. பின்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வண்டி வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேர்ன் ஆகி போகணும். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ செம்பட்டி வந்துட்டோம். உங்கள் ப்ரோக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுருவோம்மா கைஸ், எங்கே இருக்காரு என்ன வரேன். சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்கு பூஸ்டமாக வாங்கிக்குவோம். ஆனால் நம்ம சின்ன சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா ஹாய் கம்பாங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா வந்து பேட்டரி இல்லாத ஒரே காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறதுனால அதை நம்மளால காமிக்க முடியலங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபைன் கட்டாமலே இருக்கோம் கைஸ். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பட்ஜெட்டில் கொஞ்சம் ட்ராப்பாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைன் அமௌண்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது. நம்மளோட கூகுளில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஃபைன் அமௌண்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான மோட்டோ விளாக் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம், சுற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் அப்கமிங் கூடிய சீக்கிரம் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செம்பட்டி 10 ரீச் ஆகிட்டோம்.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 49 பைக்கிங் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து யூடியூப் வச்சுருக்காரு. அவரையும் பார்த்து மீட் பண்ணலாம்னு சொல்லி சின்ன ஐடியா பண்ணுங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால பார்த்தீங்கன்னா அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இது அடுத்த வாரம் மேக்ஸிமம் அடுத்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம எப்போயும் பார்த்தீங்கன்னா அவங்கள போய் மீட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா பைக்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நல்லா ஆஃபர் பண்ணுவாங்க ரைடு போடுறதுக்கு. இந்த மாதிரி டீம் இருக்குது ப்ரோ, நீங்களும் போகிறீங்களான்னு சொல்லி. அதேமாரி அவங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா பைக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பழகி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ரைடு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சோலோவாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நானே ஓன் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நானே செலவெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் நம்மளோட ஓன் பண்ணி தான் பண்ண சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கும். இப்போ நம்ம ரைடு போகிறப்ப சேஃபாக போகலாம் இந்த மாதிரி கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோவும் அப்போ இன்னொரு கோ ரைடரும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அந்த டேர்னிங்லாம் கைஸ் விழுந்திருப்பாங்க. இது எந்த மேம்பாலம்னா நம்ம கன்னிவாடியை தாண்டி பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா விழுந்திருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வந்து சின்னதாக இருக்குது. பாலங்கட்டி இதெல்லாம் வேலை பார்க்குறதுனாலங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஷார்ட்டாக இருக்கிறதுனால கீழே விழுந்திருப்பாங்க டிடிஎஃப் ப்ரோ. நான் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஜித் சாராக இருக்கட்டும், நம்ம விஜய் சாராக இருக்கட்டும், அவங்க வீட்டையும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்க்கணும் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப் போய் நம்ம விளாக் எடுத்து போடுவோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து இருக்க மாட்டாங்க. அந்த விஷயனால பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க போய் காமிப்போம். இப்போ நம்மளவே பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நம்மளால தான் பார்க்குறதுக்கு வந்து டைம் இல்லாமல் இருக்குங்க. ஆனால் நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மீட்டப் மாதிரி வச்சு பார்க்கணுங்க. ஆனால் ரோடு தான் கைஸ் இந்த இது நம்ம செம்பட்டிலேருந்து இங்கிட்ட வர வரைக்கும் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. ஒரு பள்ளம் குண்டு மூலியமாக இருக்குது. நம்ம ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் விட்டுறக்கூடாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்கோ இதாயிரும். நம்ம சின்ன சின்ன பள்ளத்தில் கூட விடவே கூடாது. சேஃபாக நம்ம வண்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னிவாடி தாண்டி வந்துருக்கோம் கைஸ். இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 7:20 ஆச்சு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேர்னிங்க இதுவுமே சரியான கார்னிங்காக இருக்கும். அதை தாண்டி வந்தோன்னு கட்டடிச்சு போகிறதுக்குலாம் பயங்கரமானவங்க. ஆனால் எப்பயுமே சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கணும் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோங்க. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:25 ஆச்சு. லட்சுமிபுரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரியா அந்த ஏரியா எங்கேயுமே நம்ம பார்த்தா கைஸ் சார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தள்ளி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் நம்ம மாட்டுக்கு சார்னு. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது. வீலிங் பண்ணி ப்ராக்டிஸ் வேறு பண்ணோம் கைஸ். முதல்ல இப்போ டயத்தில் பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கலாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இளநீ குடிக்கலாம். நான் ஒன்றும் செய்யாதுங்க. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே பைக் இருக்கும். அந்த ரீசன் நானுங்க சன்ரைஸ் ஆகிறது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலைலாம் இருக்குங்க. காலையில் எப்பயுமே கூடிய சீக்கிரம் நம்ம மோட்டோ விளாக்ல இறங்கணும் கைஸ். எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்கணும். எல்லாத்துலேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எனக்கு ரொம்பவுமே ஆசையாக இருக்குங்க. நடக்கும் கைஸ். எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம பண்ணுறோம். எல்லாமே வீண் போகாது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நேரம் லெஃப்ட் எடுத்து ஒரே பைபாஸ் தான் கைஸ். மேம்பாலம் கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. பரவாயில்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க போல. முதல்ல இந்த இடத்துல மேம்பாலமே இருக்காதுங்க. சின்ன ரோடாக இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ரோடு தான் கைஸ் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும். இப்படியே நம்ம ரைட் சைடில் போனோம்னாக்கா திண்டுக்கல், நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் ஒட்டஞ்சத்திரம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர் தாங்க. மேம்பாலம் பார்த்தீங்கன்னா வேலைலாம் ரெடி பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் கைஸ். ஏன்னா கோயம்புத்தூரில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் ப்ரோவே கோயம்புத்தூர்னால நிறைய ரைடர்ஸை பற்றி நம்ம பார்க்குற வாய்ப்பு இருக்குது. அதே நம்ம அஜீஸ் ப்ரோ பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் தான் இருக்காராங்க கைஸ். ஒரு கை உடஞ்சிருக்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா பாத யாத்திரை தாங்க போகிறாங்க பழனிக்கு. ரோடு வேலைலாம் இருக்குங்க. ஃபுல்லாக மேலே ஏற்றுறாங்க போல கைஸ். அப்படியே நம்ம ரைடிங் ஜாக்கெட் ஒன்று வாங்கணுங்க மொதல். ஏன்னா சேஃபாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ இங்கே இந்த கடைங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க போல கைஸ். இந்த ஏரியாவே பெரிய பைபாஸ் மாதிரி, பைபாஸோட பெரிய இது மாதிரி இருந்துச்சுங்க. ரோடு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா லாரி டயரை ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். கைஸ் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பெட்ரோல் போடாமலே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தூரம் ஒட்டஞ்சத்திரை வரைக்கும் வந்துட்டாங்க. நம்மளோட 2 பாயிண்ட்டை வச்சுட்டு இப்போ 1 பாயிண்ட் தான் இருக்குது. பெட்ரோல் பல்க்கு வேறு போடலாங்க. அங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருந்தனால பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டோம். காசு இங்கே போகிறாங்க. நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேபி டிக் போகுது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வேலைலாம் பேசுங்க. ஓ மை காட். நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து போனால் நம்மளுக்கு ஒட்டஞ்சித்திரம், ரைட் எடுத்து போனால் நம்மளுக்கு பழனி பைபாஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம்னா அப்படியே நம்ம தாராபுரம் அப்படியே சிட்டிக்குள்ளே போய் போகலாம். ஐயோ பழத்துக்குள்ளே விடணும்னு நினச்சேங்க. ஸ்பெஷலாக பழத்துக்குள்ளே விட்டுட்டேன். கோயம்புத்தூர் எத்தனை கிலோமீட்டர்னு காமிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடலாம். கோபுரம் வேறு சார்ஜ் வேறு கம்மியாயிடுச்சு. பேட்டரி வேறு மாற்றணும் காய்ஸ். கீழே போனோம்னா அப்படியே உடஞ்சி தரோம். சிட்டிக்குள்ளே போகிறதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பைபாஸை பிடிச்சி பார்த்தீங்கன்னா மேலே கிளம்பிட்டு ரைடில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கட்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு கட்டாகுங்க. அதுலேருந்து நம்ம ரைட் எடுத்து போகணும். லெஃப்ட் கட்டாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்டு கட்டாக அப்படி போகணுங்க. தாராபுரம் ரூட் வழியாக தான் போகணும். நம்ம மாறி பார்த்தீங்கன்னா ரூட் எடுத்து போயிடக்கூடாது. ஆமாங்க, ஃபஸ்ட்டு போன டைம் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃபோட வீட்டை தான் கைஸ் பார்க்கணும். டிடிஎஃப் ப்ரோட வீட்டை பார்த்துருவோங்க. தாராபுரம் பழனி ஸ்ட்ரைட்டாக போகணுமா கைஸ். வேடசுந்தர் வந்து லெஃப்ட்டு, ஒட்டஞ்சத்திரம் லெஃப்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம பெட்ரோல் போட எவ்வளோ தூரம் போய்க்கிருக்கோம் கைஸ். பெட்ரோல் போடணும் போகணுங்க ஃபஸ்ட்டு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் பார்த்தீங்கன்னா நம்மளை உருட்ட விட்டுரும். நாட்டுக்கு மேம்பாலத்தில் பார்த்தீங்கன்னா பறந்து போய்க்கிருக்கோம். ஒரு ஸ்ட்ரெச்சு கொடுப்போமா கைஸ், பெட்ரோல் போட்டு கொடுப்போமா. போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே போகல கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸா போன வாரமே பார்த்தீங்கன்னா போகிறது. ஆனால் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா போக முடியாமல் போயிடுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் போகிறோம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வேலை ஒரு ட்ரிப் இருக்குங்க கைஸ். நமக்கு தாராபுரம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லெஃப்ட் எடுத்து போகணும்னு சொல்லி போட்டு போடுங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிங்க. நம்ம விஜய் படத்தில் வர்ற மாதிரி இருக்குங்க. திருப்பதி வரைக்கும் வந்துட்டோம். இந்த ஷாருக் அணியும் பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி விஜய் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து போயிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் பழனி போகிறது. அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் போகிறோம்.
அறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டான் அவங்க, அவர் இப்போ எங்கே இருக்கேன் நான். இன்னும் அவ்வளோதான், ஒரு 1 ஹவராக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்கா. ஆனால் இந்த லாகில் எவ்வளோ தூரம் எடுத்து போகிற பிறகு எனக்கே தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா போய் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக அவசர அவசரமாக கிளம்பி வந்தேன் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஸ்டேஜ் தாங்க, கோயம்புத்தூர் தான். நீ நம்ம நேராக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் போட்டு போயிடணும். பாரத் பல்க் இருக்குது, அந்த பக்கமாக இருக்குங்க. டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டை ஃபோன் பண்ணி பேசுவோம் கைஸ். அது வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தாராபுரம் ரோட்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோணுமா. நம்மளோட கூகுள் பார்த்தீங்கன்னா பிளிங்க் அடிக்க காமிச்சிருச்சுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பல்க் வேறு பெட்ரோல் போட்டாகணும். எங்கே பெட்ரோல் போடுறோம், பல்கவே காணும். காய்ச்சி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் 30 கிலோமீட்டருங்க. 30 கிலோமீட்டர் நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். பெட்ரோல் வேறு நம்ம போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. பெட்ரோல் எங்கே போய் போடுறதுனே தெரியல. பாரத் பல்க் தான் நான் பார்த்துட்டே இருக்கேன். நம்ம அந்த என்ட்ரன்ஸில் இருந்துச்சு, நம்ம அங்கேயே தப்பு பண்ணிட்டோம். எப்போயுமே இந்த ஒரு தப்பு தாங்க பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் வர இடத்துல நம்ம நல்ல பல்கை பற்றி நான் போகலான்னு ஐடியா பண்ணுறது. ஆனால் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அது வரவே மாட்டேங்குது. ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா பாரத் பல்க் வந்து மேக்ஸிமம் இருக்குங்க. பெட்ரோல் வேறு பிளிங்க் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னும் ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா 0 வேறு பண்ணல. தாராபுரம் 30 கிலோமீட்டர், மணி 8 மணி ஆக போகுது காய்ஸ். நம்மளாட்டு பார்த்தீங்கன்னா 12 பைக் இருக்கும். பல்க்கு வரணும், எங்கே வேணாலும் கடவுளே பைக் பார்த்தீங்கன்னா பைக் இருக்கு. சாப்பிட்ணுங்க, இன்னும் நம்ம சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் இருக்குங்க. தாராபுரம் 29, கள்ளிமந்தயம் 1 கிலோமீட்டர். இதில் ரைடு எடுத்து போனோம்னா அந்த ஊராங்க. பெட்ரோல் பல்க் எங்கனக்குள்ளே இருக்குன்னே தெரியலையே. பல்லாயிரம் 70 கிலோமீட்டர். பல இடத்துல இருந்தால் நம்ம லெஃப்ட்டு கட் ஆகி போகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்னும் 9 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் பல்கை பார்த்துட்டோங்க. ஆனால் இது இவ்வளோ இதாக இருக்கே, வேறு தான் பல்க் இருக்கணும்னு தெரியலங்க. நம்ம கரெக்டாக 12 கிலோமீட்டர் வரை ஓட்டியிருக்கோம். என்ன ஐடியா பண்ணுறேன்னே தெரியல காய்ஸ். வேறு பல்க் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒரு நார்மல் ஸ்பீட்லேயே போகலாம் கைஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பல்க்கு பண்ணி ரீச் ஆக முடியும். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பல்க்கை பார்த்துட்டோம், பாரத் பல்க்கு. ஆனால் எல்லா பல்க்குமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தாங்க வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்டு கட் ஆகி போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா போட முடியும் நம்ம பெட்ரோல் பல்க்கு. அங்கே ஒரு டேனிக் இருக்குது. சரியான சுற்று விட்டாங்க கைஸ். ஆனால் வேலை பல்க் வந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஆஃப் ஆக வேலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே புது வண்டி பார்த்தீங்கன்னா எடுங்க கைஸ். ஏன்னா அதே சேஃப்டி. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா மைலேஜ் தரும். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அந்த லாங் டிஸ்டன்ஸு நம்ம ஒரு நாள் கைப்பட பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கலாம். யாரோ ஒரு ரைடர் பார்த்தீங்கன்னா நின்ன மாதிரி போய்க்கிருக்காருங்க. சரியான காமெடியாக இருந்துச்சு. அட்வென்ச்சர் பைக் நினைக்கிறேன். ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறவங்களாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுட்டு போவாங்க. இந்த பஸ்ஸுக்கு மாதிரி கத்தியெல்லாம் போகிறாங்க கைஸ்.
நம்மளோ கோபுரில் எவ்வளோ சார்ஜ் வேறு இருக்குன்னு தெரியலங்க, அது வேறு செக் பண்ணணும். நாங்கள் அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி பைபாஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஓடுறது நல்லா இருக்குங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோலை போட்டு கிளம்பிடுவோம். ஆறு லிட்டருண்ணே, 6 லிட்டர் 6 லிட்டர். ஜிபே அண்ணே ஆயிடுச்சுண்ணே. உங்களுக்கு காமிக்கல சத்தம் வந்தாலும் பாருங்க. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா 0 பண்ணிக்கலாம். நம்ம உருவா பார்த்தீங்கன்னா 4-5 கால் பண்ணிக்காரு. பார்த்தீங்கன்னா ப்ரோ 5 தடவைக்கு மேலே கால் பண்ணிக்காரு காய்ச்சி. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரைடு வந்ததுனால எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப்பெல்லாம் 0 பண்ணிட்டோம். நம்ம மாட்டுக்கு பறக்க ஆரம்பிக்கலாங்க. அவர் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டு போல இன்னும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து காமிங்க ப்ரோனாரு. நம்ம வந்து காமிச்சிட்டு வந்துட்டோங்க. நம்ம வந்து இது வந்து ஒரு செக் பண்ணுறது ஒரு நல்லது தான். ஏன்னா அவேர்னஸ்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த ரீசனால ப்ரோட்ட வந்து இப்போ ஃபோன் போட்டு பேசணுங்க. அப்போ என்ன சங்கடப்பட்டுருவாப்புல, என்ன ப்ரோ ஃபோனை எடுக்க வேலை அப்படின்னு. அவர் நாட்டுக்கு வல்லைன்னு கூட நினச்சிருக்கலாங்க. அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. ஒரு வாரமாக நிப்பாட்டியே ஃபோன் பேசணும் கைஸ். முதல்ல அப்படியே கோப்ரோவில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதையும் செக் பண்ணணும். இங்கே பாருங்க கைஸ், காற்றாலை பயங்கரமாக இருக்கு. கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாராபுரத்துக்கு 5 கிலோமீட்டர் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கோங்க. என்ன ஒரு சின்ன பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பைக் ரைடு பண்ணிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோனை எடுக்கவே இல்லை. அதனால் நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்படுத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரை ஆகிடுச்சு ஃபுல்லாக. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வரையில் வரப்போ பார்த்தீங்கன்னா 10 விளாக் பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லைங்க. இனி பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம டேரெக்டாக நம்ம ப்ரோ சந்திக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயும் விளாக் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேட்ரி தான் கைஸ். நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபோன் போட்டிருந்தாரு. அவர்கிட்ட நம்ம இப்போ ஃபோன் போட்டு என்னென்னு பேசிடுவோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு ஒரு வழியாக. ஆறு தடவை கால் பண்ணியிருக்காரு. ப்ரோ சாரி ப்ரோ, இந்த பைக்கில் எந்துக்கு இருந்தாலும் ஒன்றுமே கேட்கல ப்ரோ. எனக்கு இப்போ தான் ப்ரோ வந்தேன். ஆமாம் ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. கொஞ்சம் நம்ம பல்லடத்துக்கிட்ட இருக்கேன். அதான் ப்ரோ இந்த கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. வந்துடுறேன் ப்ரோ, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கரெக்டாக 8:30 அங்கே இருப்பேன். ஓகே ப்ரோ அனுப்பிச்சுடுங்க. அனுப்பிச்சுடுங்க. நீங்கள் விளாக் எடுக்கிறீங்களா? என்ன ப்ரோ சொல்கிற? இப்போ என்னோட இது இது பவர் பேங்க் ஒரு பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் குறைஞ்சிருச்சு ப்ரோ. இன்னொரு திரும்ப போட்டு எடுத்துருக்கேன். சரி ஓகே ப்ரோ அனுப்பிச்சுடுங்க. ஓகே வரட்டும்.
பைக் இல்லையா? சரி ஓகே வா சொல்லுங்க பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. எங்கே இருக்கீங்க இப்போ கரெக்டாக? சரி ஓகே ப்ரோ. சரி அனுப்பிச்சுடுங்க. சரி ப்ரோ கிளம்பிட்டீங்களா? சரி ப்ரோ இந்த வந்துட்டேன். அனுப்பிச்சுடுங்க. ஃபஸ்ட்டு டிடிஏ போட வீட்டுக்கு போயிடும் ப்ரோ. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம ஈசா போயிடுவோம். அப்படி தானே பிளானு? ஈவினிங் அங்கே போகிறது மதியானம் போய் என்ன ப்ரோ பண்ணுறது? மதியானம் ஈசா போய் ஓகே வேறு எதையும் சுற்றி பார்ப்போமா? சரி ஓகே ப்ரோ. சரி அனுப்பிச்சுடுங்க. அது தெரில ப்ரோ. அங்கே போய் நான் மேப் போட்டு செக் பண்ணணும். அனுப்பிச்சுடுங்க. நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா போட்டு விட்றாதான் லொக்கேஷன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம போகலாங்க. இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் விளாக் எடுக்க மாட்டேன். என்ன அதனால நாங்கள் ஒரே ரீசன் தான். ஏன்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் நம்மளோட பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி போச்சு. அந்த ரீசன்னாலங்க பல்லடத்தில் இருந்தாங்க ஐஸ் பக்கம் தாங்க ஐஸ். நம்ம பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பிச்சி விட்டார் நம்ம ப்ரோ. ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் பறந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ சந்திக்கிற வரைக்கும் நம்ம விளாக் எடுக்க மாட்டோம். அங்கே போய்ட்டு நான் சந்திக்கிறேன். வாங்க அடுத்த வீடியோ கொடுக்கலாம். என்ன நினச்சேன்னா விளாகே எடுக்கலாம்னு நினச்சேன். சரி ஓகே நம்ம இந்த இடத்துல போகிறத காமிப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சு சொல்லிச்சு நம்ம இப்போ எடுத்துட்டோங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ தங்கியிருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டருங்க. அவினாசி 15 கிலோமீட்டர். நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து போயிடும். ஆனால் இதுலேருந்து கீழே வரணுமா மேலே வரணுமான்னு தெரியல கைஸ். போட்டிருக்கு மேப்பில். நம்ம டோல்கேட்டு கிட்ட வந்துட்டோம். ஆனால் அப்பா 9 ஆச்சுங்க. இப்போ மணி கேட்டால் பார்த்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு வந்துட்டோம். ஆனால் நம்ம கீழே வந்துட்டோம். மேலே போகணுமான்னு சொல்லியாங்க. அதுதான் பிரச்சனை. ஆமாப்பா guys ரோட்ல என்ன ப்ரோ லாக் எடுக்கிறீங்க போல? லேட் ஆயிடுச்சு ப்ரோ. நான் என்ன செய்யறது? இதில் மேப் எப்படி எஸ்ட்டு வந்திருப்பேன். இல்லைன்னா முன்னாடி போயிடுச்சு எனக்கு. இப்படி எஸ்ட்டு வந்திருக்கலாம். நான் லைவ் லொகேஷன் பார்த்துட்டே வந்தேன். அதனால தான் ப்ரோ. தெரியுமில்ல அவனை? பார்த்தது இல்லையே ப்ரோ. என்ன ப்ரோ இவனையும் தெரியாதுன்ற பாலாஜியும் தெரியாதுன்ற? எனக்கு ஸ்வேந்தன் உங்களை தான் தெரியும் ப்ரோ.
உன்னை எத்தனை தடவை ப்ரோ கூட பார்த்துருக்க? பார்த்தது இல்லைங்க. நீ பார்த்துருக்கா? ஜியோ சிம்மு பில்டிங்கில் வேலை பார்க்குறப்போ வந்து மாற்றிட்டு போனாப்புல. நீங்கள் மட்டும் தான் இருந்தீங்க அப்போ? பார்க்கல. நான் தனியாக பார்த்தேன் ஒரு நாள். நீ எங்கேயோ போனீங்க. சரி ப்ரோ போகலாமா? ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் ப்ரோ? ஃபஸ்ட்டு எங்கே அவங்க எங்கே இருக்காங்க? இப்போ எங்கே போகிறதா? குரூப் ரைடா? ஆமாம், அவங்க வந்து இயரில் இல்லைல்ல, அது எங்கடா போகிறதுன்னு கேட்குறாங்களா? சர்வீஸ் ரோட்டா? சர்வீஸ் ரோட்டா? அவனுக்கு கூட்டிகிட்டியா பண்ணு? அப்போ நீங்கள் யார்? கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து தான் டிடிஎஃப் வீட்டுக்கு போகிறாங்க. ப்ரோ வெள்ளையன் கடை எந்த பக்கம் போகணும் தெரியுமா? ஏன் ப்ரோ ரொம்ப தூரமா? பார்த்துக்கலாம். ரொம்ப தூரமா ப்ரோ? எவ்வளோ தூரம் கிலோமீட்ரு? கிலோமீட்டர் எவ்வளவு? ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸா கிளம்பிட்டோம். மிச்சம்லாம் நான் ஈஸா போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா சார்ஜ் இல்லை, ஒரே காரணத்தினால் நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா தாட்லர் பெட் ஷாப்ன்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது ப்ரோ நமக்கு? இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈஸா 38 கிலோமீட்டர் கைஸ். காய்ஸ் இப்போ வந்து கோயம்புத்தூரில் என்னென்ன ஃபேமஸான இடம்னா ப்ரூக் ஹில்ஸ் மாலு, ரோசன் மாலு, ஃபன் மால், இது 3 தான் இப்போ நல்லாயிருக்கு ஃபேமஸான இடம். அதுவரை ஈஸா டெம்பிள் நிறைய இடம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நைஸ் உக்கடம் லேக்கு. எடுத்தாச்சு, போங்க நேராக. கைஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈஸா வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பாம்போட சிலை இருக்குங்க, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன் ப்ரோ? பார்த்தேன் நான் ஷாக் ஆகிட்டேன். இந்த சைடு போகிறதுல என்ன வழின்னு தெரியல ப்ரோ. பின்னாடி இல்லை அண்ணே ஃப்ரெண்டுக்கு எப்படிண்ணே போகிறது? இப்படி போகணுமா? இங்கே உள்ள என்ன இருக்குண்ணே? உள்ள யானைலிங்கமா? கைஸ் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா யானைலிங்கம் இருக்காங்க கைஸ். யானையில லிங்கம் ஆச்சரியமாக இருக்குது. ஓகே ப்ரோ, பிளேட் பண்ணலாமா? நம்மளால சாரி காய்ஸ், நம்ம தான் மோட்டோ விளாக் எடுக்க முடியல, சார்ஜ் இல்லை. ஓகே ப்ரோ, பார்த்துக்கா இந்தா ப்ரோ. ஓகே வாங்க போகலாமா? பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டு வெளில போட்டு கொடுக்குறாங்க ப்ரோ. அப்படி போட்டால் பெரிய ப்ராசஸ் இல்லை ப்ரோ. ஐஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸாக்குள்ளே வந்துட்டாங்க. நம்மளோட சிவனோட சிலை பார்த்தீங்கன்னா இருக்கு ப்ரோ. இதோட ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமா ப்ரோ? அந்த இன்னொரு இது போட்டிருக்காங்களா அங்கே, யானையோட லிங்கம் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க ஆப்போசிட்டில். அங்கே போனீங்களா? நமக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருந்துச்சுல, அந்த பாம்போட சிலை போட்டது. அது போயிருக்கீங்களா? வீடியோ எடுக்கலாமா? ஃபோன் அலௌடு இல்லையா? பாருங்க வேற லெவலாக அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியிலலாம் கூட்டி போகிறாங்க கைஸ். அல்டிமேட்டாக அப்படி பைக் ரைடு பார்த்தீங்கன்னா போயிட்டு
ஆனால் ஏன் ப்ரோ இவ்வளோ தூரம் தள்ளி வந்து வச்சுருக்காங்க? ஃபுல்லாக பார்க்க மரம் தான் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே. என்ன பண்ண சொல்றீங்க? எப்போ சிவராத்திரி? இல்லை வருஷத்துக்கு ஒரு கேரளா எப்படி? கைஸ் இங்கே பாருங்க எப்படி பயங்கரமாக இருக்கு. சிவனோட சிலையை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன ப்ரோ அவரோட ஃபேஸ் கட் எல்லாமே பார்க்கறதுக்கு. ஆனால் நான் கிறிஸ்டின்னு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம் ஈசா பார்க்குறதுக்கு. ப்ரோ டிடிஎஃப் வீட்டுக்கு வேறு போகணும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. பரவாயில்ல போய் பார்த்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வருவோம். அதான் ப்ரோ பிளான் ஆகுமோ. இங்கிருந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சிவனோட சிலை வேலை பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸ்பெஷலாக நான் உள்ளே போக பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணி சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வீட்டுக்கு வேறு போகணுங்க. அதுக்கு வேணா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாலுக்கு வேறு போகிறோம். இந்த விளாக் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் வாட்டுக்கு எடுத்துகிட்டே வந்துருக்கேன். நான் இப்போ எடுத்ததே ஒரு 4 மணி நேரம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ப்ரோ. 4 மணி நேரம் எப்படி கட் பண்ணி போட போகிறேன்னே தெரில. சரி வாங்க மிச்சம்லாம் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களை கன்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க பக்கத்தில் வர வர பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கை தூக்குற மாதிரி ஸ்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே வந்துட்டோம் பக்கத்தில். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அந்த சண்டேயில் பார்த்தீங்கன்னா. பக்கத்தில் இருந்து பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு லெவலாக இருக்குங்க. அல்டிமேட்டுங்க. ஆனால் இந்த சிலையெல்லாம் செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பக்கத்தில் வந்தோடனே அந்த வேலோட ஈட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்காங்க கைஸ் பக்கத்தில். அதே எங்கள் வேறு லெவலாக இருக்குது தொடக்கூடான்னு சொல்லி. கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா வெயில் தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக அடிச்சுக்கிருக்கு. ஹேர் ஸ்டைலில் வேலை இல்லை ஒரு மாதிரியாக இருக்குங்க. கைஸ் இங்கே பாருங்கள் பாய்ஸோட அலப்பறை. ப்ரோ சேலம் இந்த பக்கம் இருக்கு ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கு இருக்கும். ஃபுல்லான ஸ்டிச்சிங்காக இருக்குது கைஸ். மழை பெஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும் போல் கைஸ். இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:45 ஆச்சுங்க. ஈசா எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் மதியான டைம்னால. ஏன் ப்ரோ என்ன விஷயம்? ஆமாம் டிடிஎஃப் என்னது ஹவுஸ் ப்ரோ. ஹவுஸ் வீட்டுக்கு தான் போகிறோம். நாங்கள் ஈசாவில் இருக்கோம் கோயம்புத்தூர். அவர் இல்லை ப்ரோ, அவர் நம்ம ராஜஸ்தானா ஏதோ ஒரு ஏரியாவில் சொன்னாப்புல. தமிழ்நாடு இந்தியா ரைட்டில் இருக்காப்புல. இல்லை லைவில் பார்த்தது தான். போகிறேன் ப்ரோ. சரி சரி ப்ரோ. கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோட்டை பார்த்தீங்கன்னா பேசணும். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் பசங்கள்லாம் பெஸ்ட் நம்ம டிடிஎஃபோட பெட் ஷாப்புக்கு தான் போகிறோம். சாரி டிடிஎஃபோட பெட் ஷாப் பண்ணுவாங்க. டிடிஎஃப் ப்ரோட வீட்டுக்கு தான் போகிறோம். நல்லா இருக்குது இந்த இடம். நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு இடம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸா பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இங்கேருந்து நம்ம இப்படியே கிளம்பிடுவோம். ஃபுல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா பணக்கத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸ்டில் எல்லாருமே தான் கொடுக்குறாங்க. என்ன நம்ம செருப்படாக இருந்ததுனால காலம் தரமான சூடு சொல்லுது. மதியானத்தில் வரீங்கன்னா செருப்புலாம் மட்டும். ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். எவ்ரி டே ஆல் இயர் வெல்கம் 7 AM 7 PM பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது நம்ம நைட் டைத்தில் வந்தால் பார்த்தோம்னா அந்த சிவனோட சிலையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி
ஃபோட்டோ இருக்கும் போலங்க, கலரிங் லைட் இருக்கும். ப்ரோ நம்ம ஈவினிங் வந்துருந்துருக்கலாம் ப்ரோ. ஈவினிங் வந்திருந்தா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதில் லைட்டிங்லாம் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ ப்ரோ லைட்டிங்லாம் பார்க்கலாம் ப்ரோ. சாயந்தரம் வந்தா பார்க்க முடியாதா? ஆனால் எவ்ரிடே 7 மணிக்குன்னு போட்டிருக்கேன் அதில். அது அப்படிதான் ப்ரோ போட்டிருக்கு. இங்க இப்போ என்ன ப்ரோ அடுத்து ஃபால்ஸ் என்ன ப்ரோ? ஃபால்ஸா ப்ரோ? டிடிஎஃப் வீட்டுக்கு போகும் ப்ரோ. ப்ரோ தெரியாத இடத்துல இவங்களுக்கே தெரியாதா? இங்க வெள்ளையங்காடு ப்ரோ. இங்க இருந்து 100 கிலோமீட்டரா? 100 கிலோமீட்டரா? சீசாவுக்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் கேஷ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபே ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க யாருக்குமே. பார்த்தீங்கன்னா ஜிபே இந்த இது பார்த்தீங்கன்னா போடுறதில்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைரவலிங்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக போட்டோ இருக்குங்க. ஃபுல்லாக நல்லாதான் இருக்குது. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே டிசம்பர் 2022 சாரி 22ங்க டேட்டு இன்றைக்கி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம. இப்போலாங்க மெய்ஸா பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம மற்ற மையத்தில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றி பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைம் சரியாக கிடைக்கலாங்க. வெயில் வேலை மண்டே போலுக்கு தான். அதை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். தியானலிங்கம் சொல்லி போடு. ஆனால் பார்த்தோன்னே ரிலாக்ஸாக இருக்குங்க. கைஸ் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வருதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கோபை குற்றாலம் போய் என்ஜாய் பண்ணி ஜாலியாக சுற்றி பார்த்தது அந்த நேச்சராக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம குற்றாலம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் ஒரு குற்றாலம் இருக்குடா. இந்த பக்கம் என்ன குற்றாலம் இருக்குது? தேனி இல்லைடா. டேய் தேனி இல்லைடா, இங்கிட்ட இருக்கிற திருநெல்வேலியே ஏதோ ஒரு சைடு குற்றாலம் ஒன்று இருக்குங்க. அது என்ன குற்றாலம்னு தெரில. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனோமா இல்லையா, அதான் வேறு லெவலாக இருக்க போது. மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.